வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? ஆமாண்ணா, அரசியல் ரொம்ப கேவலமாக இருக்குது. முன்னாடிலாம் மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறைக்கு போனவங்களாம் மக்கள் தலைவர்களாக கொண்டாடுறாங்க. இப்போலாம் 4 படம் நடிச்சுட்டா போதும், தலைவாவா தலைமை இருக்கவான்றான். அவங்களும் வெக்கமே இல்லாமல் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன பண்ணுறது, இதுக்குள்ளே கடந்து நாங்கள் உருண்டுகிட்டு இருக்கோம். சரி, நான் கூப்பிட்றேண்ணே. ப்ரோ, என்ன பேசுகிறீங்க? அரசியல் பேசுகிறேன். ஒரு அரசியல்வாதி முன்னாடியே அரசியல் பேசுகிறீங்களா? என்ன தெரியுங்க? இல்லை, அரசியல்வாதின்னு சொன்னீங்களா, இங்கே இருக்கான்னு பார்த்தேன். ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு கம்பெனி முத்திரை இல்லாதனால எனக்கு தெரியல. ஏய், என்னப்பா இது? ஏய், என்ன பண்ணிட்டு? எப்படி தெரியும், உன் முகவெட்டை பார்க்கும்போது தெரியும் நீ ஒரு சாதி கட்சியில் தான் போய் சேருவேன்னு. சாதி கட்சியா? அப்புறம் இது ஆதி கட்சி. ஆதி படத்துல நடிச்சவரோட கட்சி. அது ஆதி கட்சி இல்ல, ஓ கூத்தாடி கட்சின்னு சொல்லுவாங்க. வெரி ராங் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க கம்பெனியோட முத்திரையை போட்டாவே எனக்கு அப்படி இந்த மரத்து மேல ஏறணும் போல தோணுது. போய் ஐயோ இந்த சேர தூக்கி அப்படியே ஓடணும் போல. அணில் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவரோட படத்துக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த, தியேட்டர்ல பேனர் கட்டிட்டு இருந்த, திடீர்னு பார்த்தா கட்சிக்காரங்க என்ன பொறுப்பு, எப்ப சேர்ந்த? நான் தாங்க மாசே. மாசேனா மாசே தூங்கா மாவட்ட செயலாளர்னு. ஓ, நீதான் மாவட்ட செயலரா? இறங்கிடும் அந்த கட்சி. இப்போ போய் பாத்தியா, கொள்கையெல்லாம் கேட்டியா? என்ன பாத்தியாங்கிறீங்க? விக்கிற வண்டியில மாநாட்டுனாங்க, போய் பாத்திருப்பியா? வேகமா வீட்டுக்கு கொண்டு போய் வண்டி ஆசிப்புக்கு அடமானத்தை வச்சுட்டு ஓடுனேன். கூட்டத்தை பொழந்துட்டு கிட்டக்கு போய் பாக்குறேன். நன்றி வணக்கம் இறங்கி போயிட்டா. அப்படி சீக்கிரம் முடிச்சிட்டாப்லையா? சீக்கிரம் 7 மணிக்கெல்லாம் முடிச்சு இறங்கிட்டாரு. அடுத்த உடனே அடுத்த ஆர்ப்பாட்டம் வந்திருப்பாரு. அடுத்த 6 மாசம் செஞ்சு ஆர்ப்பாட்டம்னாங்க. எப்படி வெளியில வீட்டை விட்டு வந்து தானே ஆகணும். போய் கபால்னு புடிச்சிருவோன்னு வேகமா போய் கார் பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு கிட்டக்கு போறேன். அவர் கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. ஏதாவது வேலை இருந்திருக்கும்பா. 3 நிமிஷத்துல போயிட்டாருங்க. சரி, அப்ப வேற எப்பதான் பார்த்த? விடுவாமா? கொரோனா நாள் வந்துச்சுல்ல. சரி, அம்பத்தூர்ல இருந்து 51 பேர் கிளம்பி போயிட்டோமே. அப்ப என்னாச்சு? போய் அவர் வீட்டுல போய் பார்த்தலான்னு போயிட்டோம். வீட்டுல இருந்து பாரு. வீட்டுல எங்க, வேற வீட்டுல தான் இருந்தாரு. அப்புறம் என்னதான் பண்ணீங்க? கேட்ல இருந்து சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அத பார்த்து தலைவா லவ் யூ ஹாப்பி பர்த்டே டிவிகே சிசிடிவியை பார்த்து கொண்டா எப்படி அவருக்கு தெரியும்? கம்பெனி முதலாளிங்க அவர் பார்க்காம இருப்பாரா? அவர் பாப்பா. இது வரைக்கும் கட்சியில சேர்ந்து ஒரு தலைவரை பார்த்து என்ன கொள்கை, கோட்பாடு, தத்துவம் அதை பத்திலாம் கேட்கல. மாவட்ட செயலர் ஆயிட்டேன். என் தலைவன் அவரு. அப்புறம் என்ன, எப்பதான் பார்க்க போறவர்? அடுத்து மதுரையில மாநாடுன்னு இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் போறோம். முதல்ல மதுரை மாநாட்டுல போய் அவர் கைய தொடுற கை என் கை தான். அவர் கழுத்துல விழுவுற துண்டு என் துண்டு தான். அந்த துண்டு இங்க இருந்து எடுத்து கொடுப்பியா? என்ன, இடம் முக்கியம் இல்லைங்க, அவர் மேல வச்சிருக்க இஷ்டம் தான் முக்கியம். இல்ல அவர் இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்டது உங்ககிட்ட இருந்து பாதுகாக்க தான் போல இருக்கு.